ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். 3 நாளைக்கு அப்புறம் வண்டி சாவி நம்மள்ட்ட வந்திருக்கு. அதுவும் பசங்களை அல்லாக்கு இட்டுன்னு வந்திருக்காங்க. அல்லாக்குன்னா சலூன் இட்டுன்னு வந்திருக்காங்க. 2 சின்ன பசங்களை முடி வெட்ட, அப்புறம் புது வீட்டு பெண்ணுக்கு புது துணி எடுக்க வந்திருக்காங்க. சரி, இந்த டைமில் ஒரு விஷயம் ஒன்று கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக வர டிரைவருங்களுக்கு, அதுவும் குவைத்துக்கு இல்லை சவுதிக்கு வர புது டிரைவருக்கு எப்படி லைசன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதிலே லைசன்ஸ் வாங்கும்போது சில பேர் வந்து ஏமாற்றுவாங்க. என் கூட லைசன்ஸ் போட்ட பையன் ஏமாந்துட்டான். ஒரு 300 ரியால், சவுதியில் வந்து ரியாலுன்னாங்க. அந்த 300 ரியால் எப்படி ஏமாந்தான் அப்படின்ற அந்த கதையும் சொல்கிறேன். நீங்களும் புதுசாக வரவங்க யாரும் ஏமாறாதுங்க. அதாவது A to Z, நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து உங்கள் கைக்கு லைசன்ஸ் வர வரைக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு அப்படியே தெளிவாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னா, உங்களை ஏர்போர்ட் விட்டு வெளியே என்ட்ரி ஆகும்போதே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ பிடிப்பாங்க. ஃபோட்டோ அந்த கை ரேகை அதெல்லாம் வச்சு எடுப்பாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் எடுக்கிற ஃபோட்டோ தான் உங்களுக்கு சிவில் ஐடிக்கும் அந்த ஃபோட்டோ தான் வரும், லைசன்ஸுக்கு அதே ஃபோட்டோ தான் வரும். ஆனால் குவைத்தில் வந்து நம்ம சிவில் ஐடிக்கு வேறு ஃபோட்டோ இருக்கும், அப்புறம் லைசன்ஸுக்கு வேறு ஃபோட்டோ இருக்கும். தனித்தனியாக ஃபோட்டோ கொடுத்து அப்ளை பண்ணுறது. ஆனால் சவுதியில் வந்து ஒரே ஃபோட்டோ தான், அது லைசன்ஸுக்கும் அதே ஃபோட்டோ தான் வரும், சிவில் ஐடிக்கும் அதே தான் ஃபோட்டோ வரும். அந்த 2 ஃபோட்டோ ஏர்போர்ட்லேயே எடுத்துருவாங்க நீங்கள் வெளியே வரும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைசன்ஸு, உங்கள் ஓனர் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ண போவார். லைசன்ஸ் அப்ளை பண்ண போகும்போது உங்களுக்கு அங்கே என்ன தேவைப்படுனா, ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட விசா காப்பி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, அதுக்கப்புறம் வந்து உங்கள் இந்த தமிழ்நாட்டோட டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ், இது எல்லாம் இருக்கும். அது போய் அங்கே அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணும்போது உங்களை வந்து அங்கே ஒரு மெடிக்கல் செக்கப் போயிட்டுன்னு போவாங்க. அங்கே எதுக்கு மெடிக்கல் செக்கப்னா, இந்த கண் சரியாக தெரியுதா, காது சரியாக கேட்குதான்ட்டு அங்கே ஒரு இது செக்கப் பண்ணுவாங்க, நம்ம மெடிக்கல் போட்டால் மாரி. அதுக்கப்புறம் அந்த கண் அந்த இதெல்லாம் செக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூமில் இட்டுன்னு போவாங்க. அந்த ரூமில் இட்டுன்னு போய் படுக்க வச்சு பிளட்டு உருவிடுவாங்க. இப்போ எடுக்கிறாங்களா இல்லை தெரியல. நான் சொல்கிறது வந்து 2018 இந்த சம்திங்கில் எனக்கு வந்து ரத்தம் எடுத்துட்டாங்க. நான் ரத்தம் கொடுத்ததும் அந்த டிரைவிங் ஸ்கூலில் தான். என்னையே கேட்காம எடுத்துட்டாங்க. அப்புறம் ரத்தம் எடுத்த அப்புறம் ஒரு ஜூஸ் ஒரு இது குடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்த பிறகு உன்னை வந்து அங்கே லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போதே கேட்பாங்க, மேனுவலாக ஆட்டோமேட்டிக்கான. சில பேர் வந்து மேனுவல் போடாங்க, சில பேர் ஆட்டோமேட்டிக் போடாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் ஒரே லைசன்ஸ் தான். இது தனித்தனி லைசன்ஸ்லாம் கிடையாது. சவுதி லைசன்ஸ்னால் சவுதி லைசன்ஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் போட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு 10 நாள் வந்து ட்ரைனிங் வரும். அந்த 10 நாள் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்ச நேரம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரூம் மாரி உட்காந்து ஒருத்தர் வந்து பாடம் நடத்துவார். அந்த பாடம் நடத்தி ஒரு கேமரா ஸ்க்ரீனில் வந்து இந்த இதுக்கு இது இப்படி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாடம் நடத்துவார். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து ஒரு 5 பேரை ஒரு காரில் உட்காந்து, அப்புறம் இந்த 8 கார்லேயே எக்ஸு, அப்புறம் கார் பார்க்கிங், இதெல்லாம் வந்து ஒருத்தர் சொல்லி தருவார். அதுக்கப்புறம் 10 நாள் ஆன அப்புறம் 10 நாள் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வரும், டிரைவிங் டெஸ்ட் வரும். டிரைவிங் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு போலீஸ், இது நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படியே கார்லேருந்து வந்து 8 போடுவோங்க. காரில் 8 போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஓகே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கார்லேயே எக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து கார் பார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு போயிட்டு அப்புறம் கம்ப்யூட்டரில் வந்து சில கேள்வி இருக்கும், அதுக்கு பதில் கொடுத்தோன்னா ஓகே ஆச்சுன்னா அப்புறம் உடனே உங்களுக்கு லைசன்ஸ் வந்துடும். ஆனால் இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு முறை வந்து காரில் 8 போடும் போது இந்த 8ல் ஏறியாச்சு, இல்லை நீங்கள் தப்பு எதனா பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. போலீஸை ஃபைல் பண்ணி உங்களை வெளியே அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஒரு 5 நாள் ட்ரைனிங் இருக்கும். திருப்பியும் 5 நாள் ட்ரைனிங் கொடுத்து திருப்பியும் வந்து கார் டிரைவிங் டெஸ்ட் வரும். திரும்பியும் காரு பாஸ் பண்ணிட்ட அப்புறம் திரும்பியும் ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும். அதாவது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா திரும்பியும் ஒரு 5 நாள், திரும்பியும் ஒரு 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு வர வைப்பாங்க. இந்த டைமில் தான் ஒரு முக்கியமான விஷயம், இதை வந்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகணுன்னா முறை 2 முறை ஃபெயில் ஆகணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். 3ஆவது முறையும் நம்ம ஃபெயில் ஆகிட்டா நம்ம ஓனர் வந்து நம்மளை திட்டுவாரோ இல்லை நம்மளை எதனா பண்ணுவாரோன்னு உங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வரும். அந்த பயத்தினால நீங்கள் என்ன பண்ணணும், ஓனர்கிட்ட சொல்லணும், இதுமாரி எனக்கு பயம் இருக்குது, நான் அவர்கிட்ட ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் அங்கே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வந்து உனக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன், நீ வந்து போய் சொல்லி உங்களை காசு வாங்கிக்குவாங்க. என் கூட வந்த பையன் அதுமாரி தான் 300 ரியால் கொடுத்துட்டு காசு ஏமாத்துறேன்னா ஓனர்கிட்ட சொன்னால் திட்டுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயத்தில் ஒரு 300 ரியால் வந்து அங்கே அந்த டிரைவிங் சொல்லித்தர ஆள்கிட்ட கொடுத்துட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியல அந்த லைசன்ஸரை அந்த சொல்லித்தரவனால லைசன்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு.
அப்புறம் திருப்பி 2வது முறை ஃபெயில் ஆகிட்டு இதுமாரி காசு கொடுத்துறான். காசு கொடுத்துட்டு 3வது முறை வந்து இவனே பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் ஃபெயில் ஆகிட்டான். கம்ப்யூட்டரில் ஃபெயில் ஆன பிறகு இதுமாரி நான் வந்து டிரைவிங் பாஸ் பண்ணிட்டேன், கம்ப்யூட்டரில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், நான் தான் உங்கள்கிட்ட காசு 300 ரியால் கொடுத்தல, எனக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி கொடுன்னொன்னே அதுக்கப்புறம் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அவனை போய் நம்ம பார்க்க முடியாது, யார்ட்டையும் பேச முடியாது. என்ன பண்ண முடியும்? 300 ரியால் ஏமாந்துட்டான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆகிட்ட பிறகு கம்ப்யூட்டருக்கு வந்து ட்ரைனிங் கிடையாது. திருப்பி 3 நாள் கழிச்சு வர வைப்பாங்க. திருப்பி 3 நாள் கழிச்சு வந்த பிறகு திருப்பியும் கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு போலீஸ் உட்காந்து அந்த ஒரு பொம்மை வைப்பார். இப்போ மேடு பள்ளம் மாரி இருக்குது, என்னென்னு கேட்பார். இது ஸ்பீட் பிரேக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஸ்டாப்புன்னு போட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இது என்னென்னு கேட்டால் ஸ்டாப்பிங்னு கேட்டிருக்கோம். அப்போ நோ பார்க்கிங் சிம்பிள் போட்டிருக்கோம். இது என்ன சிம்பிள் அப்படின்னு கேட்டால் நோ பார்க்கிங் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 3 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னால் போலீஸ் ஸ்டிக் பண்ணிட்டு கம்ப்யூட்டரும் பாஸ் பண்ணிடலாம், டிரைவிங் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லைசன்ஸ் உடனே உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து லைசன்ஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து நான் உனக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு அங்கே யாருன்னா சொல்லி காசு கேட்டாங்கன்னா கொடுக்காதுங்க. உங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லுங்கள், பக்கத்தில் போலீஸ் இருந்தாலும் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் நம்பி ஏமாறாதங்க, காசு கொடுக்காதுங்க. என் கூட வந்த பையன் அதுமாதிரி தான் 300 ரியால் கொடுத்துட்டு அந்த 300 ரியால் போச்சு. இதுக்கே வந்த புதுசில் அவனுக்கு துணி எடுக்க, அவனுக்கு சாப்பாடு கொடுத்த காசு இந்த இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டான். அதாவது எனக்கு கார் ஓட்ட தெரியல, அவங்க திட்டுவாங்க, அதெல்லாம் பயப்பட வேணாம். அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இதுமாரி எனக்கு போலீஸ் கிட்டால பயமாக இருக்குது, நான் வந்து ஊரில் வந்து ரைட் சைடு ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் சைடு அதெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு உண்மையை சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஓனர்கிட்ட பேசலாம். ஃபெயில் ஆனாலும் யாரும் பயப்படாதுங்க. இதுதான் ரூல்ஸு. அதாவது நீங்கள் ஃபெயில் ஆனாலும் திரும்ப உங்களுக்கு டெஸ்ட் வர வச்சு திரும்ப லைசன்ஸ் கொடுத்துட்டு வாங்க. யாரும் பயப்பட வேணாம், யாரும் வந்து ஏமாந்து காசு கொடுக்க வேணாம். மறக்காமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.